குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. திருமணமான 78 நாளிலேயே ரிதன்யா என்ற இளம்பெண் இறந்துவிட்டார். இறப்பதற்கு முன்பாக தான் இறப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனது தந்தையாருக்கு ஆடியோ மூலம் தெரியப்படுத்திவிட்டு இறந்துவிட்டார். அவரது இறப்பிற்கு காரணமான ரிதன்யாவின் கணவர், அவரது மாமனார், மாமியார் ஆகிய மூவரும் தான் காரணம். அவர்கள் செய்த மனதளவிலும் உடலளவிலுமான கொடுமைகள் தாங்க முடியாமல் இனிமேலும் வாழ முடியாது என்று இறந்துவிட்டார். அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து முதலில் அவரது கணவரையும் கணவரின் தகப்பனாரையும் கைது செய்திருந்தனர். அவர்கள் பிணை மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய 2 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. அன்றைய தேதி வரை அந்த ரிதன்யாவினுடைய மாமியார் சித்ராதேவி தலைமறைவாக இருந்தார். காவல்துறையினர் கைது செய்யாமல் இருந்தனர். அன்றைய தினம் ரிதன்யாவின் தகப்பனாரும் மற்றவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கில் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும், நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதையும் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் சித்ராதேவியும் கைது செய்யப்பட்டிருந்தனர். சித்ராதேவி கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த நாளே பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த பிணை மனு இன்று திருப்பூர் 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவிலும் அந்த சித்ராதேவிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக ரிதன்யாவின் தந்தையார் சார்பாக நாங்கள் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த ஆட்சேபனை மனுவை பெற்றுக்கொண்டு நீதிமன்றம் 11ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரிதன்யாவினுடைய இறப்பிற்கு காரணமானவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக போராடுவோம் என்று கூறியுள்ளார்கள். அந்த ரிதன்யாவினுடைய இறப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியானது நாட்டு மக்கள் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு நீதியாகவும் இனிமேல் இந்த ரிதன்யா போல் ஒரு இறப்பு நிகழக்கூடாது என்பதற்காகவும் அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார்.